ஐயா வணக்கம் ஐயா. ஸ்டாலின் ஐயா, மக்களை கொல்லாதீங்க. என்ன மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா? சோத்துக்கலாம ஏதோ அன்னாடும் காட்சியாக இருக்காங்க. அவங்களெல்லாம் கொல்லாதீங்க, குழந்தையாக்காதீங்க. ஏன் தெரியுமா? ரொம்ப கஷ்டப்படுறாங்க பிள்ளைங்கன்னா அப்பன் மகன் எல்லாமே. அதே சமயம் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் கோட்டர் கடையை குறைங்க. என்ன விலை குறைச்சி இல்லை, கடையை குறைங்க. கடையை கொஞ்சமாக வைங்க. பஸ் ஸ்டாண்டில் வைக்காதீங்க கடையை. ஏன்னா பஸ் ஏற போகும்போது கிச்சு போல் சரக்கு அடிச்சுட்டு பஸ்ஸில் தடுமாறி விழுந்து எவ்வளோ நடக்குது. அதெல்லாம் என்ன சொல்ல வரேன்னா, உங்களால் கல் கடை திறக்க முடியுமா முடியாதா? கல் கடை திறந்தானாக்கா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் மக்களோட வாழ்க்கை. இங்கே ஒரேடியாக டாஸ்மார்க்கை திறந்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி மக்களை கொள்றீங்களே, உங்களுக்கே நல்லா இருக்கு ஐயா. சொல்லுங்கள் அப்போ. சரி, உங்களுக்குன்னா வெளிநாட்டு சரக்கு வரும், வாட்டர் கிருஷ்ணயன் அந்த இது வரும். ஆனால் வேண்டாம். எதுக்கு சொன்னால் மக்கள் வாழணும், அதுக்கு எதாவது வழி உண்டுமா அது பண்ணுங்கள். அதே சமயம் கொள்ளையடிங்க இல்லைங்களே, கொஞ்சமாவது மக்களுக்கு செய்யுங்க. மக்கள் வாழணும், அதுக்கு என்ன செய்யணும் அது பண்ணுங்கள். ஆகையால் இதுக்கு மேலே பேச விரும்பலை. ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குய்யா. என்ன உங்கள் ஸ்டாலின் ஐயா, முத்துவேல் கருணாநிதியோட மகன் ஸ்டாலின். உதயா ஸ்டாலின் இருக்கானே, ஐயோ படம் விட மாட்டானா? ஆறு எந்த படம் ரிலீஸ் பண்ண மாட்டானா? ஆறு அப்போது உங்கள் தாத்தா சொன்னது, உங்கள் அப்பா சொன்னது, உலக சுற்று வாலிபன் ரிலீஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னது ஆறு. அதே உங்கள் பேரன் அது கலைஞர் சொன்னார், உலக சுற்று வாலிபன் எம்ஜிஆர் படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்ன மாதிரி இப்போ எந்த படமும் விஜய் படமும் அஜித் படமும் ரிலீஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசுதான். இதெல்லாம் நல்லாவா இருக்குது? வரும், ரிலீஸ் பண்ணுறதுக்கெல்லாம் நடக்கும். சும்மா நீங்கள் தான் ராஜா, நீங்கள் தான் தமிழ்நாட்டுக்கு பெரிய ஆள் நினைக்காதீங்க. வச்சா பாரு ஆப்பு உங்களுக்கு எப்பான். இங்கே பாரு, உதயா ஸ்டாலின் சரி, ஸ்டாலின் சரி, நீங்களாம் பெரிய ஆளே கிடையாதுயா. அதுக்கு மேலே ஒருத்தர் இருக்கான், ஆறு சிவன். அவன் பார்த்து உனக்கு ஏதாவது செய்யணும்னா செய்வான். இல்லைன்னு நீ சனாதன அலைஞ்சிட்டு தலையில் மூட்டை கட்டிட்டு போகணும். இல்லைன்னா கேன்சர் சாகுவேன். அவன் பையன் இருக்கானே, அவன் நோய் சாவான். பல நோய் இருக்கவன்ட்ட, ஆனால் வெளியே காட்டிக்கல. ஆகையால் வேண்டாம். பல நோயை வாங்கி வச்சுக்கிட்டு இதெல்லாம் செய்ய மாட்டேன்னா நீங்கள் செய்ய வேண்டாம். ஊர் பெருசு, கடல் பெருசு, கடல் தான் பெருசு. கடலில் மீன் யார் வேணால் பிடிக்கலாம். இப்போ 3 வருஷத்தில் நான் அதான் செய்ய விட மாட்டேன், இதான் செய்ய விட மாட்டேன். என்ன கிடையாது. நீங்கள் உங்கள் ஆச்சுன்னா ராஜாவா நீ? பூஜை உட்கறக்க வாய்ப்பு இல்லை. உங்கள் அப்பா ரயிலில் டிக்கெட் இல்லாமல் வந்தவர் யார்? முத்துவேல் கருணாநிதி. டிக்கெட் இல்லாத வந்த மனுஷன். அவருக்கு பிறந்த பிள்ளைங்க நீங்கள். ஃபுல்லாக ஊர் ஃபுல்லாக கொள்ளையடிச்சு மாமா மச்சான் 3 பொண்டாட்டியை வேணால் கட்டுவோம். ஐயா ஒரு உருத்தான 3 பொண்டாட்டி கட்டோம். காமராஜர் பொண்டாட்டி இல்லாமல் பள்ளிக்கூடம் தான் இருந்தார், கல்யாணம் வேணான்னாரு யார்? காமராஜர். இதே மாதிரி நிறைய இருக்குது. எல்லாம் ஒரு ஆளே கிடையாதுயா. பல கோடி சம்பாதிச்சு எங்கே தான் காசில் எங்கே தான் கொண்டு வைக்க? ஜெயலலிதா செத்து போனா, அவள் பல கோடி சம்பாதிச்சா எங்கே போச்சு? ஒரு பைசா கூட கொண்டு போக முடியல. கலைஞர் நிறைய சம்பாதிச்சார், என்ன கொண்டாரு? எங்கே கொண்டு போனார்? இங்கே கொண்டு போகல. எதிரிமா முடியாது. நீ சம்பாதி. ஆசை ஆற விட்டுது சொல்லு. ஆசை யாரை விட்டுது? பணத்தை ஆசை வேண்டாம், மக்கள் ஆசை. மக்களுக்கு என்ன செய்யணுமோ அதை ஆசைப்படு. கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணு. ஓகேவா? பள்ளிக்கூடத்தை நல்லபடியாக கட்டு. இந்த தமிழ்நாடு பள்ளிக்கூடம் நல்லா இருக்கணும், அதுக்கு வழி பண்ணு. விவசாயங்கள் நல்லா இருக்கணும், அதுக்கு வழி பண்ணு. ஓகேவா? இதுதான் என்னோடய கான்செப்டு. சும்மா போட்டுக்கிட்டு ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்கீங்க. வாழ்க்கை ஒரு முறை தான், ஒரு வாழ்கிறவன் செத்தா முடிஞ்சு போச்சு. ஆகையால் வேண்டாம், நமக்கு இதெல்லாம் வேண்டாம். எது வேணுமோ அதுதான். பொண்டாட்டி இன்றைக்கி இருப்பா, நாளைக்கு போயிடுவா. நீ இருப்ப, இன்றைக்கி இருப்ப, போயிடுவேன். இதெல்லாம் பொண்டாட்டிலாம் கிடையாது. உனக்கு என்ன தோணுதோ செய்யி ஐயா. ஸ்டாலின் ஐயா, ஆனால் உனக்கு தோணாது. நீ ஒரு மிஷின் தான், மோட்ரு வச்சு நீ ஓடிட்டுருக்க. ஒரு மிஷின் கிடையாது வந்துட்ட, இல்லை டம்மி பீஸு நீனு. ஆகையால் இதுக்கு மேலே அவன் பேச விரும்பலை. எதுமா இந்த பேச்செல்லாம் அவன் கேட்கவே கேட்காது. காது கொடுத்து கூட கேட்க முடியாது. எதுமா அந்த அளவுக்கு டம்மி பீஸ் ஆகிட்ட.
ஓகே பாய். இதுக்கு மேலே பேச விரும்பலை நான். இதுக்கு மேலே பேசணும் எனக்கு அசிங்கம். அதாவது தமிழன் வாழணும், தமிழ்நாட்டை வாழ வைக்கணும். இதுக்கு உண்டான ஆள், இதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ண முடியாது உன்னால். ஏன்னா இந்த மாடல் கிடையாது, தமிழ்நாடு மாடல் கிடையாது. தமிழ்நாடு தான். ஆகையால் திராவிட மாடலில் திருட்டு மாடல். ஆனால் இந்த திருட்டு மாடலாக ஆகிறதுக்கு தமிழனுக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை. திருட்டு மாடல் திராவிட மாடலா, அதெல்லாம் வந்துட்டு தமிழனுக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை. ஆனால் நீங்கள் எப்படி இருந்து போங்க. ஏன்னா உங்கள் அப்பா 3 பொண்டாட்டி கட்டினாங்க. அதெல்லாம் நீங்கள் எப்படி வேணா இருப்பாங்க, தமிழனாக இருப்பான். ஆமாம், இதுதான் உண்மை. ஓகே பாய், வைங்க, பார்த்துப்போம், பாய்.